நம்ம இன்னைக்கு வந்து பூரிக்கு காளான் கிரேவி தான் செஞ்சிருக்கோம். இந்த காளான் கிரேவி வச்சு பூரிக்கு சைடிஷா ஒரு தடவை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் கண்டிப்பாவே பிடிக்கும். எப்போதும் கிழங்கு வச்சு சாப்பிடுவோம். அது ரொம்ப தகட்டுற மாதிரி இருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல மட்டன் மசாலா சாப்பிடுற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்டியாவே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில அடுப்பை பத்த வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதுல ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதோட பொடியா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய சைஸ் 2 சேர்த்துருக்கேன். இதுல ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக 2 கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நான் பொடியா கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளிய ஓரளவு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது தக்காளி இன்னும் சீக்கிரமா நம்மளுக்கு வெந்துடும். ஒரு தடவை பூரிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. காளான் கிரேவி அப்படியே நமக்கு நான்வெஜ் டேஸ்ட்ல பூரி இன்னும் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாவே இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும் நம்மளுக்கு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க காளானை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் அளவு எடுத்திருக்கேன். இதுவே நம்ம 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுல இருந்தும் தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால இப்பவே தண்ணி சேர்க்க வேண்டாம். மஷ்ரூமை ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுல மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதோட கறி மசால் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதுல கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த காளான் கிரேவி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பூரி மாவு நம்ம பிசைஞ்சு வச்சிருந்தோம்னா இந்த காளான் மசாலா டக்குன்னு குயிக்காவே செஞ்சிடலாம். மசாலா பச்சை வாசனை போக வதக்கி விட்டாச்சு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கிரேவி பதத்துக்கு நமக்கு வரணும். நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. நல்ல கமகமான் வாசனையா இப்பவே சூப்பரா இருக்கு. இதோட நான் கிரேவி திக் கன்சிஸ்டன்சிக்காக ஒரு 1/2 கப் அளவு தேங்காவுல முந்திரி பருப்பும் சோம்பும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு அதை இதோட சேர்த்துருக்கேன். கிரேவி வந்து நமக்கு திக்கா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டியாவே இருக்கும். சோம்பு, தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சி விட்டு நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணீங்கன்னா காளான் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிரும்.
நல்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். நல்லா அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க. அருமையான காளான் கிரேவி கமகமன் வாசனையோட சூப்பராவே ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலுமே தொட்டு சாப்பிடலாம். நீங்க பூரிக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மஷ்ரூம் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நல்ல கிரேவி நல்ல திக் கன்சிஸ்டன்சில சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல இந்த இறக்குற ஸ்டேஜ்ல நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச மல்லித்தலைய சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். கிளறி விட்டுட்டு நீங்க சூடா பூரியோட பரிமாறிக்கோங்க. அருமையான காளான் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.